ஒன்றாவது, கல் என்பது மன அழுத்தத்தை காட்டுகிறது. எதை காட்டுது? மன அழுத்தம். யார் 3ஆம் கிளாஸில் படிக்க பிள்ளைன்னு சொல்லுது டென்ஷனாக இருக்குது பாஸ்டர்ன்னு. அவனுக்கு டென்ஷன்னாலும் தெரியாது, ஜங்ஷன்னாலும் தெரியாது. ஆனால் அவனுக்கு என்னவா இருக்கும்? டென்ஷனாக இருக்குது. ஒரு சகோதரி நேற்றைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. எப்படி இருக்குது? மன உளைச்சல். கடந்த காலத்தில் எல்லாம் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தவே மாட்டோம். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதே இல்லை. மன உளைச்சல், மனக்கவலை, டென்ஷன், இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். கல்லறைக்கு மேலே அடைத்திருக்கிற கல் முதலாவது எதை காட்டுதுன்னு கேட்டால் மன அழுத்தத்தை காட்டுது. ஏன்னா நீயா நினைச்சாலும் அந்த கல்லறையிலேருந்து நீ என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அப்போ மன அழுத்தத்தின் கல்லை நான் ஒரு 5 வகையாக பிரிக்க போகிறேன். எத்தனையாக பிரிக்க போகிறேன்? 5 வகையாக பிரிக்க போகிறேன். 1, எதிர்கால பயம். ஒன்று என்ன பயம்? எதிர்கால பயம். தயவு செய்து தேவ பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையை பெரிய அளவில் திட்டம் பண்ணணும். வாழ்க்கையை பெரிய அளவில் திட்டம் பண்ணணும். 2025 இருந்துட்டு 2030 வரை பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும்? 2030 வரை திட்டம் பண்ணணும். ஆனால் வாழும்போ 2025 மே மாதம் 17ஆம் தேதியில் 17ஆம் தேதிக்குரிய வாழ்க்கை தான் வாழணும். திட்டம் பண்ணும்போது எவ்வளவு திட்டம் பண்ணணும்? கர்த்தர் என்ன உயிரோட வச்சா 2030 வரை என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் திட்டம் பண்ணணும். நான் திட்டம் பண்ணி வாழ்கிறேன். என்னிடத்தில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? 10 லட்சம் வாலிபர்களை தொடணும். என்ன சொல்லியிருக்காரு? 10 லட்சம் வாலிபர்களை தொடணும். அது திட்டம். ஆனால் நான் இந்த மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதிக்காக வாழ மாட்டேன். 17ஆம் தேதிக்குள்ள வாழ்க்கையை மொத்தம் வாழுவேன். இன்னைக்குள்ள ஜபத்தை மொத்தமா பண்ணுவேன். இன்னைக்குள்ள பைபிள் வாசிப்பா மொத்தமா முடிப்பேன். திரும்பி பார்த்துட்டு நான் இந்த நாள்ல செய்யாமல் விட்டேன் என்று ஒரு காரியம் கூட இருக்கப்படாது. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். காலையில் நேற்று சொல்லி